ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் இட்லின்னொன்னே இட்லி ரவா வச்சு பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இதுக்கு 3 இன்க்ரீடியண்ட் என்னென்னா அவல், அரிசி மாவு, உளுந்து மாவு. ஓகே, ஸோ இதை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. 1/4 கப்பு வந்து அவல் போட போகிறேன். ஓகே, ஸோ 1/4 கப்பு அவல். ஸோ இது கூட 1 கப் வந்து அரிசி மாவு. ஸோ நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து உளுந்து மாவு. ஓகே, அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த வாசனைக்கு வேண்டி. அதுக்கப்புறம் உப்பு, அது ஹேமர் மாதிரி உள்ளது. ஸோ சால்ட் தேவைக்கு தக்கன. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஃபைனாக பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துட்டேன். அந்த பவுட்ரு பண்ணதை ஒரு பவுலில் போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு. இனி வந்து தண்ணி மட்டும் விடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மூத் பேட்டர் மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டரை வந்து நல்லா திக்காட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சமே தண்ணி விடலாம் நீங்கள், ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து இது வந்து போரபிள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு திக்கான நம்ம யூஷுவல் இட்லி பேட்டர் இருக்கும்ல அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை புளிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ அந்த மகச்சுமார் அந்த ரெசிப்பியில் வந்து அவங்க வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு புளிப்பு இதுக்கு வேண்டி நான் வந்து சிட்ரிக் ஆசிடுக்கு பதில் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிட்ரிக் ஆசிடுக்கு பதில் லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து இது பண்ணுறதுக்கு சாஃப்ட் ஆக்குறதுக்கு வந்து அந்த லெமன் ஜூஸ் மேலேயே நான் வந்து ஈனோ ஃப்ரூட் சால்ட் ஒரு பேக்கெட்டை வந்து போட போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்டரை வந்து நல்ல ஃப்ளஃபி ஆக்கி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் வந்து அப்படி பொங்குறது தெரியும். லைட்டாகி நம்ம நார்மல் இட்லி பேட்டர்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது. உடனே இன்ஸ்டன்ட் இட்லி இல்லை, ஸோ உடனே ஊற்றிட வேண்டியதான். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஓகே, ஸோ பேட்டர் காணிச்சிட்றேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காணிச்சிட்றேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ளஃபியாக லைட்டாக. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். நான் இந்த இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு வேண்டி அங்கே வந்து அந்த இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு கோட்டிங் போதும், நிறைய ஆயிலெலாம் இட்லிக்கு தேவையில்லை. அந்த தட்டில் இருந்து இட்லி ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். சரி, இனி நம்ம இட்லி ஊற்றிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இட்லி வந்து ஸ்டாக் பண்ணி அவிச்சிடலாம். ஸோ இப்போ இதை இட்லி ஸ்டாண்டுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ நான் இட்லி இதுக்குள்ளாடி தட்டு வச்சாச்சு. இப்போ நல்லா மூடியாச்சு.
இப்போ இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல அந்த ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள், ஸ்பூன் ஏதாவது ஒட்டாமல் வரணும், மாவு இல்லாமல் வரணும், அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இட்லி வந்து வெந்துடுச்சு. நான் இங்கே வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பூனை வச்சு இட்லி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண இதுன்னு இல்லை, எந்த இட்லியாக இருந்தாலுமே அடுப்புலேருந்து எடுப்பீங்கள்ல, எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனில் முக்கிட்டு ரிமூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படிக்கு ஒட்டாமல் அழகாக வரும். ஓகே, இப்போ எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பரவாயில்ல, சாஃப்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் சர்வ் பண்ணிடுறேன். இட்லி வச்சுருக்கேன். டேஸ்ட் டெஸ்ட் பண்ணிடலாம் நம்மளோட இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி இருக்குன்னு. ஸோ தக்காளி சட்னி,